கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் சமாதானத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக நாம் 1 யோவான் 2வது அதிகாரத்தை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். இந்த நாளிலே 1 யோவான் 2வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நாம் சிந்திக்கலாம். பிரதர், உங்க சைடு மைக்ல ஏதோ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ஒரு இரைச்சல் கேட்டுச்சு. இப்போ ஓகே, பரவாயில்லையா? நீங்க பேசும்போது ஒரு மாதிரி அது கேட்கற கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம். இங்க பேசுங்க. பிள்ளைகளே, அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். கேக்குதா? குறவரணும் இப்போ ஓகே. ஓகே, சரி. இந்த நாளிலே நாம் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். நான் முதலாவது வாசிக்கிறேன். பிள்ளைகளே, அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பொல்லாங்கானை வாலிபரே, பொல்லாங்கானை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கானை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இந்த 3 வசனங்களும் அவர் ஏன் எழுதுகிறேன் அப்படிங்கிறதான உண்மையை பற்றி அவர் பேசக்கூடியவராக இருக்கிறார். கடந்த முறை நாம் சிந்தித்ததான சில பகுதிகளிலே குறிப்பாக நாம் ஏன் ஒருவர் அன்பு கூற வேண்டும் அப்படிங்கிறதான சில விஷயங்களை நாம் சிந்தித்து முடித்தோம். அது பழைய கற்பனையாகவும் அதே சமயத்தில் புதிய கற்பனையாகவும் இருக்கிறதை நாம் கடந்த வாரத்தில் சிந்தித்தோம். அதை நாம் எப்படி கைக்கொள்ள வேண்டும், ஏன் பழைய கற்பனை என்கிறதான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தை கடந்த முறை சிந்திக்கிற போது, தேவனுடைய வார்த்தையிலே தேவனுடைய நீதி என்பது மாறாததா இருக்கிறது. அது அன்பு கூறுதலை மையப்படுத்துவதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நாம் சிந்தித்தோம். அதை கைகொள்ளாதவர்கள் இருளில் இருக்கிறார்கள், இருளில் நடக்கிறார்கள், இருள் அவர்களை குருடாக்கி இருக்கிறது, அவர்கள் போகும் இடம் அறியாதிருக்கிறது அப்படிங்கிறதான இந்த சிந்தையை முடித்த பின்பு அவர் இந்த காரியத்தை ஆரம்பிக்கிறார். இப்பொழுது விசுவாச பிள்ளைகளுக்கு பேசக்கூடிய விதத்துல என்ன பண்ணுகிறார்? இதை ஆரம்பிக்கக்கூடியவராய் இருக்கிறார். அதுல முதலாவது, அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். இப்ப இந்த முதல் வசனம் நாம் எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு உண்மை. ஆனால் இதை ஏன் மீண்டுமாக யோவான் நினைவுபடுத்துகிறார் அப்படிங்கிறதான விஷயத்தை நாம் சிந்திக்கிறோம். 1வது அதிகாரத்திலிருந்து யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாம் மீட்பை பெறுகிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை போன்று அவர் தொடர்ந்து பேசுகிறார். ஏனென்றால் அன்றைய யூதர்கள் குமாரனை மறுதலித்து பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலைக்குள்ளாக தள்ளப்படுகிறார்கள். அந்த சூழலிலே பிதாவுக்குள் ஒருவன் இருக்க வேண்டுமானால் அவன் குமாரனில் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம் என்பதை அவர் தொடர்ந்து பேசுகிறார். ஏனென்றால் குமாரன் மூலமாகவே நாம் பாவ மன்னிப்பை பெறுகிறோம் என்பதுதான் அவருடைய வாதமாக இருக்கிறது. அப்ப அதை இங்கு நினைவுபடுத்துகிறார். பிள்ளைகளே, அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறபடினால் உங்களுக்கு எழுதுகிறேன். மறுக்க முடியாத உண்மை என்னவென்றால், நாம் அனைவருமே கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே மீட்கப்படுகிறோம். ஏனென்றால் அவர் மூலமாக மட்டுமே நமக்கு பாவ மன்னிப்பை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். பாவ மன்னிப்பு கிறிஸ்துவினால் மட்டுமே கிடைத்திருக்கிறபடினால் தான் நாம் ரட்சிப்பு கிருபை என்று நம்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். உண்மையில் கிரியை வலியுறுத்துகிற போது அல்லது நாம் தேவனுக்கென்று பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதை அழுத்தம் கொடுத்து பேசுகிற போது அவர்கள் கிருபையை மறுதலிக்கிறதாக தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் யோவான் நிருபத்தை நாம் வாசிக்கிற போது கிறிஸ்துவினால் மாத்திரமே நாம் நித்திய வாழ்வுக்குள் கடந்து செல்கிறோம் என்று பேசுகிற யோவான் திரும்ப திரும்ப பேசுகிறார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற போதோ அல்லது நான் கர்த்தரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற போதோ அவருடைய கட்டளைகளை கைகொள்ளுகிறவனே அவரை அறிந்திருக்கிறான்.
அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தது போல அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதை கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்து முடித்தோம். அப்படி என்றால் நாம் நடப்பதற்கும் கிறிஸ்துவினால் நாம் பெறுகிறதான இந்த கிருபையினால் இருக்கிறதான மீட்புக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? அப்ப இந்த நடக்க வேண்டும் அல்லது நாம் கட்டளைகளை கற்பனை அப்படிங்கிறதான வார்த்தையை நாம் எடுத்துக்கொண்டாலே இந்த சில நேரங்களிலே அநேகர் கிளம்பி வந்து விடுகிறார்கள். இவர்கள் நியாயப்பிரமாணவாதிகளாக இருக்கிறார்கள். நாம் கடைபிடிக்க வேண்டும், தேவனுக்கென்று நாம் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும்ங்கிறதான வார்த்தைகளை உச்சரிக்கிற போதே அநேகர் இவர்கள் கிருபையை மறுதலிக்கக்கூடியவர்களாக அல்லது கிறிஸ்துவை நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் வேதம் முழுவதுமே நாம் அறிந்து கொள்கிற உண்மை, இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேவனுக்கு முன்பாக ஒப்புரவாக்கப்படுகிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இதைத்தான் இந்த 12வது வசனத்துல சொன்ன விஷயத்தை தான் அவர் முதல் 2 இந்த அதிகாரத்தினுடைய 2வது வசனத்துல நாம் சொல்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். நாம் பாவ மன்னிப்பை பெற வேண்டுமானால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே உண்டு. ஏன் இந்த விஷயத்தை நாம் சிந்திக்கிறோம் என்றால், அநேகர் இயேசு கிறிஸ்துவினால் கிடைக்கிறதான பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் எந்த விதமான கிரியைக்கும் உட்பட்டவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிற போது நமக்காக அவர் எல்லாவற்றையும் முடித்து விட்டார். ஆகவே நாம் எந்த செயலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த வாரத்துல கூட ஒரு செய்தியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நியாயப்பிரமாணம் செய் என்று சொல்லுகிறது, கிறிஸ்து செய்து முடிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் செய்து முடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டு மக்கள் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் என்று அந்த செய்தியினுடைய சாரத்தை அவர் பேசுகிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு தவறான புரிதல். நாம் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி தேவனோடு ஒப்புரவாவதற்கு நாம் எதையும் செய்ய முடியாது. எந்த நற்கிரிகளை செய்தும் நாம் தேவ சமூகத்திற்கு சேர முடியாது என்பதைத்தான் ஆசாரிப்பு கூடாரமே நமக்கு வெளிப்படுத்துகிறது. அந்த திரைச்சீலை இருப்பதனுடைய நோக்கம் என்ன? தேவ சமூகத்துக்கு ஒருவனும் நேரடியாக கடந்து செல்ல முடியாது. மனிதனுடைய பலி மரணங்களினாலோ மனிதன் செலுத்தக்கூடியதான எந்த விதமான சடங்கு சம்பிரதாயத்தின் மூலமாகவோ தேவ சமூகத்தில் ஒருவரும் நேரடியாக நெருங்கி சேர முடியாது என்பதைத்தான் சுட்டி காண்பிக்கிறது. ஏனென்றால் நம்முடைய கிரியினால் நாம் தேவ சமூகத்திற்கு செல்வது கிடையாது. அப்படி என்றால் இதை நாம் புரிந்து கொள்வதற்கு, இயேசு கிறிஸ்துவினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற யோவான், ஏன் அவருடைய கட்டளைகளை கைகொள்ளுகிறவனே அவனில் நிலைத்திருக்கிறான் என்கிறதான ஒரு முரண்பாடான தோன்றுகிறதை போல ஒரு கருத்தை ஏன் பதிவு செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு, கிருபையினால் ரட்சிக்கப்படுகிறோம் என்பதை அழுத்தம் திருத்தமாக பேசுவதற்கு மற்றவர்கள் பயன்படுத்துவதும் சரி, வேதம் சொல்லுகிற இந்த ரோமர் புஸ்தகத்தில் காணப்படுகிற இந்த உண்மையை சற்று வரிசையாக புரிந்து கொண்டோமானால் இந்த குழப்பத்திலிருந்து நாம் மீண்டு யோவான் ஏன் தேவனுடைய கற்பனைகளை கைகொள்ளுகிறவனே கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறார் என்கிறதான வார்த்தையை பயன்படுத்துகிறதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். தயவு செய்து இந்த செய்தியை கேட்கிறவர்கள் சற்று தொடர்ச்சியாக, ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வேதாகமத்தை வைத்துக் கொள்ளுங்கள், அதை நான் எல்லா வசனத்தையுமே நான் டிஸ்பிளேவும் பண்ணுகிறேன். சற்று தொடர்ச்சியாக கவனிக்கும் பட்சத்தில் எப்படி இந்த கிருபையும் தேவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கிரியையும் நாம் இணைத்து வேதம் வலியுறுத்துகிறதை நாம் எப்படி சிந்திக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ளலாம். முதலாவதாக ரோமர் 4வது அதிகாரத்திலே அவர் துவக்க முதலே மனுக்குலம் அனைத்தும் 3 அதிகாரங்களில் மனுக்குலம் அனைத்தும் பாவத்திலே மூழ்கி கிடக்கிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் ஆகினோம் என்பதை முதல் 3 அதிகாரங்களிலே பேசுகிறார். அதை பேசிவிட்டு எப்படி நாம் மீட்கப்படுகிறோம் என்பதை அவர் துவங்குகிற போது, அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம் என்று துவங்குகிறார். எதுவும் வாய்ஸ் இதாதா? வாய்ஸ் கேக்குதா? இல்ல, கரெக்ட்டா தான் இருக்கு. ஓகே, சரி, ஓகே.
அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம் என்று சொல்லுகிற போது, அன்றைய காலகட்டத்திலே மிக பிரதானமாக ஒவ்வொருவரும் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே விருத்த சேதனம் செய்ய வேண்டுங்கிறதான ஒரு உபதேசத்தை வலியுறுத்துகிற போது, கிறிஸ்துவுக்குள் விருத்த சேதனம்ங்கிறதான அவசியம் கிடையாது, நாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்லங்கிறதான வலியுறுத்தி வந்ததான பவுல், அப்படி என்றால் பவுல் ஆபிரகாம் விருத்த சேதனத்தினாலே எண்ணத்தை கண்டடைந்தான் அப்படிங்கிறதான ஒரு கேள்வியை ஆரம்பிக்கிறார். அதைத்தான் அவர் அடுத்து 2வது வசனத்திலே, ஆபிரகாம் கிரியினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு. அதாவது அவன் விருத்த சேதனம் செய்தோ தேவனுக்கு ஏதோ ஒரு சடங்குகளையோ கட்டளைகளையோ செய்து அவன் நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு. ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. இந்த உலகத்தில் தேவ சமூகத்தில் சென்று நான் இதை செய்திருக்கிறேன், நான் இதையெல்லாம் செய்திருக்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக ஒரு மனிதனாலும் எந்த விஷயத்திலும் மேன்மை பாராட்ட முடியாது. அதைத்தான் இங்கு ஆபிரகாமோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார். தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்றெண்ணப்படாமல் கடன் என்றெண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். இங்க பாருங்களே, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால், கிரியை செய்யாமல் நாம் பாவியாக இருக்கிற நாம் எப்படி தேவ சமூகத்திலே நீதிமானாக மாறுகிறோம் என்றால், நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற போது நாம் தேவ சமூகத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறோம். ஏன் நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற போது நீதிமானாக்கப்படுகிறோம், தேவ சமூகத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறோம் என்றால், தேவ சமூகத்திற்கு செல்ல முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் நம்முடைய பாவங்களே. ஒரு மனிதன் தேவ சமூகத்திற்கு நேரடியாக செல்ல முடியாமல் இருப்பதற்கு அவன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த நிலையில் இருக்கிறபடினால் அவன் தேவ சமூகத்திற்கு செல்ல முடியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிற போது நம்முடைய பாவங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் மன்னிக்கப்பட்டிருக்கிறபடினால் நாம் தேவ சமூகத்தில் நீதிமான்களாக தேவனோடு ஒப்புரவான நிலையிலே தேவ சமூகத்தில் செல்ல முடிகிறது. ஆக நாம் கிரியை இல்லாமல் நீதிமானாக்குறவிடத்தில் என்று சொல்லுகிற போது என்ன உண்மை உங்களுக்கு நினைவு வர வேண்டுமானால், நாம் எந்த கிரியை செய்தும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. பாவம் மன்னிக்கப்படுவதற்காக எந்த கிரியை செய்கிறோம், அன்பு கூறுதலாக இருக்கட்டும், பொய் சொல்லாமல் இருக்கிறதாக இருக்கட்டும், அல்லது விபச்சாரம் செய்யாமல், இது எதனால இதை செய்யாமல் இருந்தால் உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படும், நீ வாழ்நாள் முழுவதும் விபச்சாரம் செய்யாமல் இருந்தால் உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படும் என்றால், இன்றைக்கு அநேகருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் எல்லா மனிதர்களும் விபச்சார பாவத்தில் விழுந்து கிடப்பதும். ஆனால் மனிதனால் தன்னுடைய பாவ மன்னிப்புக்கு என்று எந்த கிரியும் செய்ய முடியாது. அது கிறிஸ்துவினால் மட்டுமே கிடைக்கக்கூடிய பாக்கியமாயிருக்கிறது. ஏனென்றால் அவர் நமக்காக, அதைத்தான் 1 யோவானிலே வாசித்தோம், சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இருக்கிறார். அந்த பாக்கியம்தான் கிருபை. நீங்கள் தேவ சமூகத்தில், நாம் ஏன் எவ்வளவோ கிரியை பற்றி பேசினாலும் ரட்சிப்பு கிருபை என்று நம்புகிறோம் என்றால், கிருபை இல்லாமல் நீங்கள் ஒப்புரவுங்கிறதான இடத்துக்கே வர முடியாது. மன்னிப்புங்கிறதான பாக்கியத்தை நாம் கிருபையினால் பெறுகிறோம். அதுதான் அந்த நீதிமானாக்கப்படுவதுடைய பாக்கியம் என்ன என்பதை அவர் தொடர்ந்து பேசுகிற போது 6வது வசனத்தில், அந்தபடி கிரிகள் இல்லாமல் தேவனால் நீதிமான் என்றெண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு. அப்ப நான் தேவனால் நீதிமானாக்கப்படுகிறேன் அப்படிங்கிற பாக்கியம் என்ன, அதை அவர் விளக்குகிற போது வேதத்திலிருந்து மேற்கோள் காண்பிக்கிறார். அது எங்க? பழைய ஏற்பாட்டில். அதனாலதான் நாம் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், பழைய ஏற்பாட்டில் கிருபையினால் மக்கள் நீதிமானாக்கப்படுவதில்லை. நியாயப்பிரமாணம் ஒரு காலம் மனிதர்கள் நீதிமானாக்கப்படுவதற்கு நோக்கத்தோடு கொடுக்கப்படவில்லை. எக்காலத்திலும் கிருபையினால் விசுவாசத்தினாலே மக்கள் நீதிமானாக்கப்படுகிறார்கள். அதை பழைய ஏற்பாடும் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறது.
அதை தொடர்ந்து அவர் மேற்கோள் காண்பிக்கிறார், எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். நம்முடைய பாவம் ஏன் மன்னிக்கப்படுகிறது? நம்முடைய பாவங்கள் ஏன் மூடப்பட்டது? அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கிருபாதார பலியாக மரித்தபடினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். அதுதான் நாம் தேவ சமூகத்திற்கு முன்பாக நீதிமானாக்கப்படுகிறோம். தேவ சமூகத்திற்கு ஒருவன் போவதற்கு மிக முக்கியமான காரணம் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். பாவ மன்னிப்புக்கென்று நாம் எந்த கிரியும் செய்ய முடியாது. எந்த விசுவாசியா இருந்தாலும் சரி, அவிசுவாசியா இருந்தாலும் சரி, பாவம் மன்னிக்கப்படுவதற்கு கிறிஸ்துவினால் உண்டான பலிமரணத்தை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். ஆகவேதான் இந்த வாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு மாத்திரம் வருமோ, விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே. நீங்கள் விருத்த சேதனம் செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது என்று பவுல் வலியுறுத்துகிறார். நீங்கள் ஏதோ ஒரு கிரியை செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. மாறாக அது கிறிஸ்துவினால் பெறுகிற ஒரு பாக்கியமா இருக்கிறது. இவ்விதமாக அவர் இந்த விஷயத்தை தொடர்ந்து பேசுகிற போது, இப்படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் கிருபையினாலே பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இதுல நம்மளுடைய பங்களிப்பு எதுவுமே கிடையாது. தேவ சமூகத்திற்கு செல்வதும் சரி, நாம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதும் சரி, இதிலே நாம் எந்த பங்களிப்புமே செய்யும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். என்னது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவ சமூகத்தில் செல்லக்கூடிய ஒரு கிருபையை நாம் விசுவாசத்தினாலே பெற்றிருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுகிறோம். நித்திய வாழ்வை அடைவோங்கிற நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுகிறோம். கிருபையினாலே கிறிஸ்துக்குள்ளாக நிலைத்திருக்கிற ஒவ்வொருவனுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நாம் தேவ மகிமையை அடைவோம். யாருக்கு என்றால் விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து. இந்த வார்த்தையை சொன்னாதான் உடனடியாக ஐயோ இவர்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணவாதிகள் என்று வர்றாங்க. ஆனால் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அப்படி என்றால் நாம் முற்றிலும் கிருபையினால் பெற்றிருக்கிறோம், கிருபையினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், கிருபையினால் மாத்திரமே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசத்திலே நிலை கொண்டிருந்து, அப்படின்னா என்னது? கடைசி வரைக்கும் அறிக்கை செய்கிறது, எனக்காக மரித்தார், எனக்காக மரித்தார், எனக்காக மரித்தார். ஆனால் யோவான் நிலை கொண்டிருந்ததுங்கிறதான வார்த்தையை எப்படி விவரித்திருக்கிறார் என்பதை நாம் கடந்த வாரத்திலே சிந்தித்தோம். இதை நான் தொடர்ச்சி இந்த ரோமர்லையும் இதை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். ஏனென்றால் நாம் அங்கு பேசுகிறது, யோவான் பேசுகிறதான கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருங்கள்ங்கிறதான வார்த்தையை அவர் எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை சரியாக புரிந்து கொள்வதற்காக நாம் இவைகளை சிந்திக்கிறோம். ஆக நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். இதை சொல்லிட்டு அவர் தொடர்ந்து பேசுகிறார், ஆகையால் நாம் கிருபையினால் நீதிமானாக்கப்பட்டு விட்டோம், கிருபையினால் நாம் பாவம் மன்னிக்கப்படுகிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம், கிருபையினால் நாம் தேவ சமூகத்தில் செல்லுகிறோம், அது ஒரு மேன்மையான காரியமாயிருக்கிறது. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமோ? நாம் என்ன சொல்லுகிறோம்? கிருபை பெற்றிருக்கிறவர்கள், கிருபையினால் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் அப்படிங்கிறத 100% நாம் நம்புகிறோம். கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே நாம் மீட்பை பெறுகிறோம். ஆகவே நான் எப்படி வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா வேதம் சொல்லுகிறது. கூடாதே, அப்படி சொல்லாதே அப்படின்னு தான் சொல்றார். அப்படி சொல்லாத,
கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமோ? கூடாதே. அந்த வார்த்தை மூலமொழியில ஐயோ அப்படி நினைச்சிடாதீங்க அப்படிங்கிறதான அந்த அர்த்தத்தோடு தான் கூடாதே அப்படிங்கிறதான வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த வார்த்தையை நாம் சொல்லுகிறோம், நீங்கள் பாவம் செய்யக்கூடாதே. அது நீங்க அதற்காக தேவனுடைய கிருபை கொடுக்கப்படவில்லை, அதற்காக இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களை மன்னிக்கவில்லை அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க வாழ சொல்லுகிறீர்கள். அதை அடுத்து தொடர்ச்சி அவர் பேச வருகிற போது, பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? இது அவர் தொடர்ந்து பேசுகிற போது, இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, அந்த வரிசையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பாவ மன்னிப்பை கிறிஸ்துவின் மூலமாக கிருபையினாலே விசுவாசத்தினாலே பெறுகிறோம். அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். நான் விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவினாலே மீட்கப்படுகிறதுனாலே எனக்கு கிடைக்கிற பலன் என்ன? பரிசுத்தமாகுதல். பரிசுத்தமாகுதல் எப்படி கிடைக்கிறது? மீட்கப்பட்டவன் தேவனுக்குள்ளாக வாழ்ந்து அவனுடைய வாழ்க்கை பரிசுத்தமாகுதலை சாட்சி பகரக்கூடியதா இருக்கிறது. இவங்க எங்க விஷயத்துல வருகிறார்கள் என்றால், நீதிமானாக்கப்படுதல் அப்புறம் மகிமையடைதல், இடையில ஒரு பரிசுத்தமாக்கப்படுதல் என்றதான ஒரு விஷயத்தை பேசுவாங்க. ஆனால் இது நடந்தாலும் சரி நடக்காவிட்டாலும் சரி, நாம் நீதிமானாக்கப்படுதலிலிருந்து மகிமைப்படுத்தப்படுதல் நிலைக்கு நாம் கடந்து சொல்வோங்கிறது தான் அநேகருடைய நம்பிக்கை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமானாக்கப்பட்டவன் எந்த நிலையை அடையக்கூடியவனாயிருக்கிறான்? அவனுக்கு ஒரு கிருபை கிடைக்கிறது, அவன் ஒரு பலனை பெற்றுக் கொள்கிறான், பரிசுத்தமாகுதல். கிருபையினாலே பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை விசுவாசி பெறுகிறான். முடிவுதான் நித்திய ஜீவன். அப்ப இந்த பரிசுத்தமாகுதலாய பலனை பெறுவதற்கு நான் பிரயாசப்படவில்லை என்றால், பரிசுத்தமாகுதல்ங்கிறதான பலனை நான் அனுபவிக்க முடியாதவனாயிருக்கிறேன் என்றால், எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்ன? நான் இந்த கிருபையை வைத்துக் கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? அநேகர் ரோமர் 6:23 அவிசுவாசிகளுக்கு அல்லது சுவிசேஷம் அறிவிக்கிற போது பயன்படுத்துவார்கள். பாவத்தின் சம்பள மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று. ஆனால் பவுல் இதை விசுவாசிகளை நோக்கி பேசுகிறார். இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதனால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். நீங்கள் இப்பொழுது தேவனுக்கு அடிமையா இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் என்ன பலனை அனுபவிக்கிறீர்கள்? நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறபடினால் என்ன பலனை நான் பெற்றுக் கொள்கிறேன்? பரிசுத்தமாகிறேன். பரிசுத்தமாகுதல்கிறதான அனுபவத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் பெற்றுக் கொள்கிறேன். முடிவோ இந்த பரிசுத்தமாகுதல் அனுபவத்தை நான் அனுபவிக்கிறபடினால் முடிவோ எனக்கு நித்திய ஜீவனாக இருக்கிறது. அதை சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், இந்த பரிசுத்தமாக்குதலை நீங்கள் நிராகரிக்க வருகிறீர்கள் என்றால், இந்த பரிசுத்தமாக்குதலை நீங்கள் அனுபவிக்காமல் இருக்கிறீர்கள் என்றால், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவினால் தான் நித்திய வாழ்வு. அந்த இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிறவனுக்கு கிடைக்கிற பலன் தான் பரிசுத்த வாழ்வு. ஆகவே தான் இந்த அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டுகிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவனால் பாவத்தை மேற்கொண்டு வாழ முடியும். இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டுகிறபடினால் பாவம் செய்யலாமா? கூடாதே. இந்த ரோமர் 6வது அதிகாரத்தை திரும்ப திரும்ப வாசித்து பாருங்களேன். நாம் ஒரு விஷயத்துக்கு தான் உந்தப்படுவோம், தேவ கிருபையை பரிசுத்தமாக்குதலுக்கு ஏதுவாக நம்முடைய சரீரங்களை நீதியின் ஆயுதங்களாக ஒப்புக்கொடுங்கள் என்பதை அவர் திரும்ப திரும்ப பவுல் பேசுகிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறவர்கள் பெறுகிற பாக்கியத்தை அவர் சொல்லிக் கொண்டே வருகிற போது, தொடர்ச்சியாக 8வது அதிகாரத்திலே மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அது ஏன் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையான நம்மிடத்தில் ஏன் நியாயப்பிரமாணத்தின் நீதியை ஆண்டவர் விரும்புகிறார்? இங்குதான் கடந்த வாரத்திலே உங்களை சிந்திக்க அழைத்தேன். அதிலே ஒரு சிலருக்கு சில குழப்பங்கள் இருக்கலாம் அல்லது தடுமாற்றங்கள் இருக்கலாம் என்பதற்காகத்தான் மீண்டும் இந்த விஷயத்தை நினைவுபடுத்தி ரோமர்ல இருந்து வர்றோம். ஏன் 1 யோவானுக்காக ரோமரை வரிசையாக படிக்கிறோம் என்றால், நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
நியாயப்பிரமாணத்தை நாம் எழுத்தின்படியாக இன்னைக்கு பின்பற்றுவது கிடையாது. ஏனென்றால் நாம் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை அடைந்திருக்கிறோம். நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் கிடையாது. கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றிருக்கிறார். ஆனால் நியாயப்பிரமாணத்தின் நீதியை ஏன் நம்மில் நிறைவேறும்படி அப்படி செய்தார் என்பதை அவர் தொடர்ந்து பேசுகிற போது, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அதை நித்திய வாழ்வு நீங்க எடுத்துக்கிறீங்க, அதுதான் அதனுடைய அர்த்தம். மாம்ச சிந்தை மரணம் என்பது இரண்டாம் மரணத்தை குறிக்கிறது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். இது எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. இத கொஞ்சம் லாஜிக்கா திருப்பி போட்டு பாருங்களேன். ஆவியின்படி நடக்கிறவன் யார்? மாம்ச சிந்தையின்படி நடக்காதவன் யார்? நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது நாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல என்று. ஆனால் மாம்சத்தின் சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. ஏனென்றால் பவுல் பேசுகிற போது நாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, கிறிஸ்துவினால் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நியாயப்பிரமாணத்தின் நீதி, அந்த நியாயப்பிரமாணம் எல்லாம் ஒன்றை மையப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நம்மில் நிறைவேற வேண்டும், அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே தேவனுடைய கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காகவே நாம் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். கடந்த முறை நான் சொல்லுகிற போது அதை சற்று வித்தியாசப்படுத்தி சொன்னோம். நியாயப்பிரமாணம் நாம் என்னையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறது, அதை மட்டுமே செய்யவில்லை, நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணம் நாம் பாவி என்பதை சுட்டி காண்பிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது உண்மை. நியாயப்பிரமாணத்தினாலே நாம் பாவி என்பதை அறிந்து கொள்கிறோம். ஆனா அதற்காக மட்டுமே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. நியாயப்பிரமாணத்திலே தேவனுடைய நீதி என்ன என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். புதிய ஏற்பாட்டில் வருகிற போது நாம் எழுத்தின்படியான நியாயப்பிரமாண கட்டளிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் அதனுடைய நீதியை புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்களும் இயேசு கிறிஸ்துவும் நியாயப்பிரமாணத்தின் நீதியை வெளிப்படுத்தியவர்களாக இருக்கிறார்கள். அந்த கட்டளைகளை, கிறிஸ்துனுடைய கற்பனைகளை, கிறிஸ்துனுடைய போதனைகளை, அப்போஸ்தலருடைய பிரமாணங்களை, அப்போஸ்தலருடைய கட்டளைகளை கைக்கொள்வதன் மூலமாக நாம் நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த விஷயத்துல இப்படியாய் வாசிக்கிறோம், மாம்சத்திற்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களால் பிரமாணத்தை கைக்கொள்ள முடியாது, தேவனுடைய நீதியை கைக்கொள்ள முடியாது. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவராயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். நாம் ஆவியினால் நடத்தப்படுகிறோம் என்றால் இன்றைக்கு நாம் நீதியை நிறைவேற்றக்கூடியவர்களாக, கிறிஸ்துவனுடைய நீதியை நிறைவேற்றக்கூடியவர்களாக, புதிய உடன்படிக்கையினுடைய நீதியை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்போம். அதுதான் ஆவியானவரை நாம் பெற்றிருப்பதற்கான அடையாளம். ஆகவே தான் அவர் தொடர்ந்து சொல்கிறார், மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால், நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்களே, நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கிறது. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். பரிசுத்த ஆவியானவர் மரணத்துக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லிட்டு, ஆகையா சகோதரரே, விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறது, சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். விசுவாசிகள் மாம்ச இச்சைகளின்படி வாழ்ந்தால் அவர்கள் சாவீர்கள். அநேக இந்த சாவீர்கள்ங்கிறது அவங்க இந்த உலகத்துல இருந்து உயிர் எடுத்துருவாரு அப்படின்னு நம்புறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மாம்சத்தின்படி, மாம்ச இச்சைகளின்படி வாழ்கிறவன் அவன் நித்திய வாழ்வை, இரண்டாம் மரணத்தை பெறக்கூடியவனாக இருக்கிறான் என்றுதான் வேதம் சொல்லுகிறது.
மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே நமக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் மூலமாகவே மாம்சத்தின் செய்கைகளை அழித்தால் மேற்கொண்டு வாழ்ந்தால் பிழைப்பீர்கள். ஏனென்றால் அதற்காகவே தேவ கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்மளால் பாவத்தை மேற்கொள்வதற்கு எந்த திராணியமற்றவர்களாயிருந்தோம். ஆனால் தேவ சமூகத்துல வந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையினாலே நாம் பாவ மன்னிப்பை பெறுகிற போது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர் மூலமாக இந்த மாம்சத்தின் இச்சைகளை மேற்கொண்டு மாம்சத்தின் கிரியைகளை மேற்கொள்வதற்கான சகல பலனையும் எனக்கு தந்திருக்கிறார். நான் இன்றைக்கு தைரியமாய் பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை தந்திருக்கிறார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் இந்த பாவத்திலிருந்து என்னால் விடுதலை ஆக முடியாது என்று நீங்கள் நம்புவீர்களாகி, அப்படி ஒரு பாவமே கிடையாது. சகல பாவத்தையும் மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் போதுமானவராக இருக்கிறார். எல்லா பாவங்களையும் ஆவியின் கிரியையினாலே நாம் மேற்கொள்ள முடியும் என்பதே வேதத்தின் உண்மை. இதை இவர் இப்படி சொல்லி கொண்டு வருகிறார். கடைசியாக இதை ஏன் இப்படி சொல்லுகிறார் என்பதை கன்க்ளூஷன் வருகிற போது ரோமர் 13வது அதிகாரம் 8வது வசனத்துல, ஒருவரிடத்தில் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். நாம நியாயப்பிரமாணத்தை ஏன் நிறைவேற்றோம்? இவ்வளவு நேரம் 7ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள், கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறவர்கள் பேசுகிறதான பவுல், நீங்க வேறொன்றுக்கு கடன்படாதிருங்க, அன்பு கூற கடன் மட்டும்தான் ஒன்று. ஏனென்றால் பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் என்று அழைப்பு கொடுப்பதற்கு காரணம் என்னவென்றால் பவுல் தெளிவாக இருக்கிறார். கிறிஸ்துவினாலே நாம் சடங்காச்சார அல்லது எழுத்தின்படியான நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை அடைந்து விட்டோம். ஆனால் நியாயப்பிரமாணம் முழுவதும் ஒரு நீதியை பேசுகிறது. அது அன்பு கூறுதல். தன்னைத்தான் நேசிப்பது போல அயலாரையும் அன்பு கூர். அதுதான் பழைய கற்பனை. அதை இயேசு கிறிஸ்து புதிய கற்பனையாக சொல்லியிருக்கிறார். நான் உங்களை நேசிப்பது போல நீங்களும் பிறரை நேசியுங்கள் என்று புதிய கற்பனையை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று. இதைத்தான் யோவான் பேசுகிறார். அன்பு கூறுதல் என்று அவர் பேசுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்தின் நீதியை மையப்படுத்தி தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதே அன்பு கூறுதலாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே நாம் காண்கக்கூடியதான தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதே அன்பு கூறுதலாக இருக்கிறது என்று கடந்த வாரத்தில் நான் சொன்னேன் அல்லவா? அதனுடைய ஆதாரத்தை ரோமர் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்க முடியும். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. இப்ப நாம் கட்டளைகளை கைகொள்ள வேண்டும் என்று நாம் போதிக்கிறோம் என்றால், இவர்கள் நியாயப்பிரமாணத்தை கைகொள்ள சொல்லுகிறார் என்றால், நாம் இந்த கட்டளைகளை கைகொள்ள வேண்டுமா என்றார். நான் இந்த நீதியை, பிறர் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாங்கிறத நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற கடமை பெற்றிருக்கிறோமா இல்லையா? இயேசு கிறிஸ்து இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். ஒட்டுமொத்த நியாயப்பிரமாணம் 2 கட்டளையாயிருக்கிறது என்று. நாம் இன்றைக்கு நியாயப்பிரமாணத்துடைய நீதி, புதிய உடன்படிக்கையிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற உபச்சாரம் செய்யாதிருப்பாய் என்றால் நான் அன்பு கூறுகிறேன். களவு செய்யவில்லை என்றால் என்ன அன்பு கூறுறேன்? நான் அடுத்தவன் பொருளை எடுக்க கூடாதுன்னு எனக்கு தோணுது. நான் அவன் அன்பு கூர்ந்தா அவனுடைய பொருளை நான் திருட மாட்டேன். பிறருடைய மனைவியை இச்சியாதிருப்பான், நான் பிறனை அன்பு கூறனா அவனை நான் இச்சிக்க மாட்டேன், பிறருடைய பொருளை நான் இச்சிக்க மாட்டேன். அப்ப நான் எப்படி அன்பு கூறுவது? புதிய உடன்படிக்கையில தேவன் கொடுத்திருக்கிற கட்டளைகளை கைகொள்ளுகிறவர்கள் தான் அன்பு கூறுதல்கிறதான நியாயப்பிரமாணத்தின் நீதியை அல்லது இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறதான நீதியை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அழகாக சொல்லப்படுகிறது, அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. நான் பிறரை தூசிக்காமல் இருக்கிறேன் என்றால் அன்பு கூறுகிறேன். பிறர் மீது எரிச்சல் அடையாமல் இருக்கிறேன் என்றால் அன்பு கூறுகிறேன். நான் பிறரை மன்னிக்கிறேன் என்றால் அன்பு கூறுகிறேன். அப்ப இதெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டுமா வேண்டாமா? ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. இந்த உண்மையைத்தான் அவர் தொடர்ந்து பேசுகிற போது, ஆகவே நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய்
இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமா இருந்ததை பார்க்கணும். இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமா இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரிகளை நாம் தள்ளிவிட்டு, அவர் தொடர்ந்து சொல்றார், நம்முடைய வாழ்க்கை ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களாய் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். மீட்கப்பட்டிருக்கிற நாம் அன்பு கூறுதல் மூலமாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிறோம். இதை எப்படி செய்கிறோம்? ஒவ்வொரு நாளும் நம்மை நேசிப்பது போல பிறரை நேசிக்கிற போது நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த உண்மையைத்தான் 1 யோவான் 2வது அதிகாரத்துல நாம் சிந்தித்தோம். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையை எழுதுகிறேன். நியாயப்பிரமாணம் முழுவதும் பேசிய அன்பையே யோவான் நினைவுபடுத்துகிறார். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே. மேலும் நான் புதிய கற்பனையும் உங்களுக்கு எழுதுகிறேன். இதைத்தான் யோவான் தன்னுடைய சுவிசேஷத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதனுடைய வார்த்தையை மேற்கொள் காண்பிக்கிறார். நான் உங்களை நேசித்தது போல நீங்களும் பிறரை நேசிங்க. இந்த நியாயப்பிரமாணத்தின் நீதியை செய்கிறவன் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறான். அவன்தான் கிருபையை பெற்றிருக்கிறான். அவன்தான் கிருபையினால ரட்சிக்கப்பட்டவனாயிருக்கிறான். இதை மறுதலிக்கிறவன் தன்னைத்தான் நேசிப்பது போல அயலானை நேசிக்க மனமற்றவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவனும் நான் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வதற்கு தகுதியற்றவனாயிருக்கான். அவனை பார்த்து சொல்கிறது, ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடினால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். நாம் எப்படி சகோதரனை அன்பு கூற முடியும்? தேவனுடைய நீதி கட்டளைகளை, ஆவியின் கனிகளை பின்பற்றுவதன் மூலமாக, புதிய ஏற்பாட்டில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டியதான கட்டளைகளை கைகொள்வதன் மூலமாக நாம் பிறரை நேசிக்கிறோங்கிறதான இந்த மைய புள்ளியை நாம் ஏதோ ஒரு விதத்திலே மறுதலிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்து விட்டார்ங்கிறதான வார்த்தையிலே நாம் சில காரியங்களை மறுதலிக்கிறோங்கிறதான ஒரு நிலையில் இருக்கிறோம். உண்மையில் கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டிருக்கிற நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையினால் அவருக்குள் நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறோம். அவருக்குள் எப்படி நிலைத்திருக்கிறோம்? அவருடைய கற்பனைகளை கைகொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். அந்த சாராம்சத்தை உணர்ந்துதான் அவர் சொல்லுகிறார், பிள்ளைகளே, அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறபடினால் உங்களுக்கு எழுதுகிறேன். கிறிஸ்துவினால் மாத்திரமே, கிறிஸ்துனுடைய பலிமரணத்தின் மூலமாகவே நம்முடைய பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறார். ஆகவே உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்கிறார். அவருக்குள் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் யார் என்றால் அவருடைய கட்டளைகளை கைகொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். அப்படி என்றால் அவருடைய நீதியை, அவருடைய போதனைகளை கைகொள்ள வேண்டியது நம்முடைய அவசியமாயிருக்கிறது. இதை தொடர்ந்துதான் அடுத்து சொல்லுகிறார், பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். இந்த பிள்ளைகளே, பிதாக்களே, வாலிபரே அப்படிங்கிறதான இந்த 3 காரியங்களும் ஆண்டவர் வலியுறுத்துகிறது. அங்கிருக்கிறதான பிதாக்களே, அங்கிருக்கிறதான வாலிபர்களை பற்றி பேசுகிறாரா, அல்லது ஆவிக்குரிய நிலையில் இருக்கிறதான நபர்களை பற்றி பேசுகிறாரா அப்படிங்கிறதான கேள்விகள் இருக்கிறது. இந்த கருத்து முரண்பாடு இருக்கிற சிலர் இல்ல ஆவிக்குரிய நிலையில் இருந்த பிதாக்களையும் வாலிபர்களையும் பிள்ளைகளையும் பற்றி பேசுகிறார் என்று, சிலர் யோவான் முதிர் வயதாக இருந்தபடினால் அவர் எப்படி வெவ்வேறாக பேசுகிறார் என்று சொல்கிறார். ஆனால் நாம் சபையில் இருந்த மூத்த மக்களை பிதாக்களே என்றும், அதே போல ஆரம்ப விசுவாச பிள்ளைகளையோ அல்லது விசுவாசத்தில் இருக்கக்கூடியதான பிரதானமான பிள்ளைகளே என்றும், வாலிபர்களை நான் எழுத்தின்படியாகவே வாலிபர்களாக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. சிறிய பிள்ளைகள் பெரியவர்கள், வாலிபர்கள் சிறியவர்கள்ங்கிறதான அர்த்தத்தில் எடுத்தாலும் சரி. ஆனால் 1 யோவான் 2:12 நாம் வாசிக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறபடினால் நாம் பிள்ளைகளே என்று அழைக்கிறார். சோ ஆகவே ரெண்டும் கலந்ததான ஒரு நிலையில் எடுத்துக்கொள்வதுதான் நமக்கு சிறந்தது. அப்படி பார்த்தா, பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன்.
இந்த ஆதி முதல் இருக்கிறவரைங்கிறதான வார்த்தையை பெரும்பாலும் என்ன எடுத்துக்கொள்வார்கள், இயேசு கிறிஸ்து நித்தியமாக இருக்கிறார், நித்தியமாக இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் அப்படின்னு சொல்றதா எடுத்துக்கொள்வாங்க. சிலர் இத பிதாவை என்று சொல்லுகிறவன் சொல்லுகிறார்கள், ஆதி முதல் இருக்கிறவர் என்று பிதாவை குறிக்கும் என்று சிலர் நம்புகிறார்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 1 யோவான் 2:13 ஆதி முதல் இருக்கிறவர் என்பது இங்கு கிறிஸ்துவை பிரதானப்படுத்துவதாகத்தான் நான் யோசிக்கிறேன். என்றால் அதே வசனத்திலே பிள்ளைகளே நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறனால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று அங்கு கிறிஸ்துவையும் பிதாவையும் சற்று வேறுபடுத்தி பேச வேண்டிய நிலை இருக்கிறது. ஏனென்றால் பிதாக்கள் ஏற்கனவே பிதாவை அறிந்தவர்கள், ஆனால் அவர்கள் குமாரனை மறுதலிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. நீங்க இந்த கான்டெக்ஸ்டுக்கு திரும்ப வரணும், 1 யோவானுடைய கான்டெக்ஸ்டுக்கு திரும்ப வரணும். அங்க இருக்கிற பிரச்சனை என்ன, யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த யூதர்கள் சில சமயங்களிலே குமாரனை மறுதலித்து பிதாவை மட்டும் வணங்கக்கூடிய ஒரு நிலைக்கு போகிறார். அதற்கு சில காரணங்களை சொன்னாலும் கூட அங்கு இருக்கிறதான சூழல் தான் அவரிடத்திலே சொல்லுகிறார், குமாரனை மறுதலித்து ஒருவன் பிதாவில் நிலைத்திருக்க முடியாது. ஆகவே அங்க இருக்கிற மூத்த விசுவாச பிள்ளைகளை பார்த்து ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதா என்று சொல்கிற போது நாம் 1 யோவான் 1வது அதிகாரத்தில் சிந்தித்தோம், ஆதி முதல் பேசப்பட்ட கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு நான் எழுதுகிறேன். அப்படின்னா என்னது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிறபடினால், கிறிஸ்துவை நீங்கள் நம்புகிறபடினால் உங்களுக்கு எழுதுகிறேன். மேல சொன்னதுதான் வெவ்வேறு வடிவத்தில் சொல்றது. அடுத்து வாலிபரே பொல்லாங்கானை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். ஏன் வாலிபரே பொல்லாங்கானை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொன்னார். அநேகர் பொல்லாங்கான் என்று சொல்லுகிற போது இந்த இடத்துல சாத்தானை குறிக்கிறது என்று நம்புகிறார்கள். அதுல ஒன்றும் பெரிய தவறு இல்லை, அது உண்மையும் கூட. ஆனால் இங்கு யோவான் பிரதானமாக மையப்படுத்துகிறது என்னவென்றால், வாலிபரே சாத்தானுடைய தந்திரமான இந்த கள்ள போதனையை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். அதுதான் இங்க மையம். இங்கு என்ன கள்ள போதனை நடக்கிறது, குமாரனை மறுதலிக்க கூடிய ஒரு போதனையை இங்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த வாலிபர்கள் அந்த போதனையை மேற்கொண்டவர்களாக அதை ஜெயித்து சரியான நிலையில் இருக்கிறபடினால் அவர் என்னத்தை பேசுகிறார் என்றால், வாலிபரே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று பேசுகிறார். ஆக முதல் பிதாக்களை பார்த்து நீங்கள் ஆதி முதல் இருக்கிற கிறிஸ்துவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். 2வது வாலிபரே இந்த பொல்லாத சூழலில் இருந்து, இந்த கள்ள உபதேசத்திலிருந்து நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். இது இன்றைக்கு ஒன்லி ஜீசஸ்க்கு தேவைப்படுது. ஏனென்றால் இவர்கள் கிறிஸ்துவை பிடித்துக் கொள்கிறார்கள், பிதாவை மறுதலிக்கக்கூடியவர்களா இருக்கிறார்கள். நாம் திரியேக தேவனை வழிபடக்கூடியவர்களாக இருக்கிறோம். வேதம் மிக தெளிவாக தேவன் 3 நபர்களாக இருந்தாலும் அவர் ஒன்றாக இருக்கிறார் என்பதை வேதம் வலியுறுத்துகிறது. ஆக பிதாவை, பிள்ளைகளே நீங்கள் கிறிஸ்துவை அறிந்ததோடு மாத்திரமல்ல பிதாவையும் அறிந்திருக்கிறீர்கள். இந்த அறிந்திருத்தல் என்பது நாலேஜ் அல்ல, மாறாக ஐக்கியம்ங்கிறதற்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு மாற்று சொல்லாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அவர் இங்கு பேசுகிறார், நீங்கள் கிறிஸ்துவோடு ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறபடினால், நீங்கள் இந்த பொல்லாத கள்ள போதனையிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறபடினால், நீங்கள் பிதாவோடு ஐக்கியப்பட்டிருக்கிறபடினால் உங்களுக்கு நான் எழுதுகிறேன். அதே விஷயத்தை திரும்ப அழுத்தம் கொடுத்து, பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும், தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும், நீங்கள் பொல்லாங்கானை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். எவ்வளவு அடுக்காக வாலிபருக்கு சற்று கூடுதலாக பேசுகிறார். உண்மையிலேயே இந்த பதின் பருவம் அல்லது வாலிபம் என்று சொல்லுகிற போது அதுக்கு வெவ்வேறு விளக்கங்கள் கொடுக்கிறார்கள். வாலிப வயசுக்கு வித்தியாசமான விளக்கம் இருக்கிறது. ஆனால் குறிப்பாக இந்த 13 வயதிலிருந்து ஒரு 25 வயது வரைக்கும் இருக்கக்கூடியதான அந்த வாலிப நாட்களிலே அநேக தடுமாற்றத்தை நம்மால் பார்க்க முடியும். கடந்த வாரங்களிலே நாம் நம்முடைய அரசு பள்ளி மாணவர்கள் அநேகர் ஆசிரியரை சிலர் கிண்டல் செய்வதும், ஒரு அடிக்க கை ஓங்கக்கூடியதான சூழலும், அரசாங்க பள்ளியினுடைய மேஜைகள் எல்லாம் டேமேஜ் செய்யறதையும், அதை மற்றவங்களெல்லாம் வீடியோ எடுத்து பாராட்டுறதையும் இதெல்லாம் தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். வாலிப நாட்களிலே மிகவும் தடுமாறுவதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. எல்லா காலத்திலும் நாம் தடுமாறுவோம். 60 வயசுல இருக்கிறவர்கள் கூட பாலியல் இச்சையில் சோதிக்கப்படுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் வாலிப நாட்களிலே சற்று அதிகமாக அநேக காரியங்களிலே அவர்கள் தடுமாறி விழக்கூடியவர்களாக இருக்கிறபடினால் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், வாலிபரே நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும், தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும்,
நீங்கள் பொல்லாங்கானை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிப நாட்களிலே சகல தீமைகளிலிருந்தும் நம்மால் மேற்கொள்ள முடியும் என்பதை முதலாவது நீங்கள் விசுவாசிங்க. வாலிப நாட்களிலே ஒழுங்கும் கரவுமாக தேவனுக்கு உகந்தவர்களாய் நம்மால் வாழ முடியும். பிரியமானவர்கள், அநேக சில நேரத்துல என்ன சொல்லுவாங்க, வாலிப வயசுல இப்படித்தான்ப்பா இருக்கும், போக போக எல்லாம் சரியாயிரும் தம்பி, நீங்க அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஏனென்றால் வாலிபர்கள் திரும்ப திரும்ப சில நேரங்களிலே பேசுவார்கள், நான் திரும்ப திரும்ப பாலியல் இச்சையில விழுகிறேன், திரும்ப திரும்ப எனக்கு கோபம் வருது, நான் முரட்டாட்டம் உடையவனா இருக்கிறேன்னு சொன்னா அவங்கள ரொம்ப ஆறுதல் படுத்துறது. எனது வாலிப வயசுல இதெல்லாம் சகஜம் தம்பி, போ சரியா, நீங்க அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு. அது மிகப்பெரிய தவறு. அந்த நாட்களிலே அவனால் அதை மேற்கொண்டு தன்னை ஒரு ஒழுங்குக்குள்ளாக கொண்டு வர முடியும். அவன் தன்னை கட்டுப்படுத்தவும் முடியும் என்பதை வேதம் மிக தெளிவுபடுத்துகிறது. நாம் சகல பாவங்களையும் மேற்கொண்டு வாழ்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை ஆவியானவர் போதுமானவராயிருக்கிறார். ஒருவேளை இந்த செய்தியை வாலிபர்களோ வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர்களோ கேட்பீர்களாகில், உங்களுடைய வாலிப பிள்ளைகளை உற்சாகப்படுத்து. நிச்சயமாகவே சகல கிரியிலும் தேவனுக்கு பிரியமாக அவர்களால் வாழ முடியும். அவர்கள் பலவான்களாய் இருக்கிறதுனால் என்று சொல்லுகிற போது சரீர பிரகாரமாக அல்ல, ஆவிக்குரிய ரீதியாக அவர்களை நாம் பலப்படுத்துகிற போது உங்களை என்னை காட்டிலும் கூட தேவனுக்கு உகந்தவர்களாக அவர்கள் அதிகம் சிந்தித்து தேவனோடு கூட ஐக்கியப்படக்கூடியவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும். அப்படி என்றால் அநேகர் என்ன பொதுவாக விளக்கம் சொல்வார்கள் என்றால், வாலிபர்களே, நீங்கள் அதிக வசனங்களை மனப்பாடம் செய்கிற போது, வசனத்தை அதிகமாக கற்றுக்கொள்கிற போது நீங்கள் சாத்தானை ஜெயிக்க முடியும். ஏனென்றால் வேத வசனம் உங்களுடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. பெரிய தவறு அல்ல. உண்மையிலே வேத வசனத்தை நாம் அறிந்து கொள்வதனால் நான் அநேக பாவத்திலிருந்து எச்சரிக்கப்பட்டு இவைகளை செய்யக்கூடாது என்று நாம் மேற்கொள்வதற்கு வசதியாக இருக்கிறது. சிலர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுகிற போது வசனத்தை கொண்டுதான் மேற்கோள் காண்பித்தார் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் மிக முக்கியமாக இங்கு தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் என்று சொல்லுகிறதை இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் நாம் சிந்திக்கிற போது அவர்கள் கிறிஸ்துவில் நிலைந்திருக்கிறதுனாலும், அதுதான் இங்க உண்மை. ஏனென்றால் அநேகர் வார்த்தையின் மூலமாக தேவனை அறிந்து கொள்வதற்கு பதிலாக வார்த்தையை மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறார். நாம் தேவ வசனத்தை வாசிக்கிற போதெல்லாம் தேவன் யார் என்பதை அறிந்து, கிறிஸ்து யார் என்பதை அறிந்து உணர்ந்து ஐக்கியப்பட வேண்டியவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற வாலிபன் மாத்திரமே கிறிஸ்துவுக்கு பிரியமாக நடக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமாக நடக்க வேண்டும் என்று தீர்மானித்து ஓடுகிற வாலிபனால் மாத்திரமே பாவத்தை மேற்கொள்ள முடியும். அநேக சபையில ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற அநேக வாலிப பிள்ளைகள் சில நேரங்களில் தடுமாறுகிறாங்க. நான் அதுக்காக நீங்க போட்டியிலாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்காதீங்கன்னு சொல்லல. ஆனால் அவர்கள் இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு பதிலாக, கிறிஸ்துவை அதிகமாக உணர்ந்து கொள்வதற்கு பதிலாக அப்படியே எக்ஸாம்ல பேப்பர்ல எழுதி மனப்பாடம் பண்ணி எழுதுவது போல அநேக நேரத்தில் எழுதுகிறார்கள். உண்மையில் யார் பலவான்களாக இருக்க முடியும், யார் பொல்லாங்கானை மேற்கொள்ள முடியும் என்றால், யார் ஒருவன் தேவனோடு ஐக்கியத்தை சரியாக நிலைத்திருப்பதற்கு, அவரை நிலைத்திருப்பதில் கவனம் செலுத்துகிறானோ, யார் தேவனை பிரியப்படுத்துவதற்கு ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுகிறானோ, அவன் மாத்திரமே பொல்லாங்கானை ஜெயிக்க முடியும். பிரியமானவர்களே, அதுதான் யோவான் ஆரம்பத்திலிருந்து பேசுகிறார். நீங்கள் அவரில் நிலைத்திருங்கள். அவரில் நிலைத்திருக்கிறவன் அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறான். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்கிறவன். ஆக நான் அவருடைய வார்த்தையிலிருந்து அறிந்து கொள்கிறேன். ஆனால் வார்த்தையை வாசிக்கிறவர்கள் பலவான்கள் அல்ல, வார்த்தையை கேட்கிறவர்கள் பலவான்கள் அல்ல, வார்த்தைகளை கைகொள்ளுகிறவன், வார்த்தையை கைகொண்டு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் பொல்லாங்கானை ஜெயிக்க முடியும். நீங்கள் அவர்கள் அப்படி தேவனுடைய நீதியை கைகொண்டு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தவர்களாய் இருக்கிறபடினால் நீங்கள் பொல்லாங்கானை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் என்று சொல்கிறார். கிறிஸ்து இல்லாமல் மீட்பு இல்லை, கிறிஸ்து இல்லாமல் வெற்றி இல்லை, கிறிஸ்து இல்லாமல் நாம் ஒரு காலம் எந்த நற்கிரியும் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவை சார்ந்து கொண்டு ஆவியானவர் மூலமாக பொல்லாங்கானை ஜெயித்து வாழ்வோம். அதுவே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இதை குறித்தான கூடுதல் காரியங்கள் சந்தேகங்களுக்கு இருந்தால் நீங்க என்னிடத்துல தனிப்பட்ட விதத்துல போன் பண்ணி கேளுங்க. என்னுடைய நம்பர் அதுல டிஸ்பிளே பண்ணிருக்கிறேன். வாய்ப்பு இருந்தால், ஒருவேளை எனக்கு சரியா புரியல அப்படின்னு சொன்னா நான் ரெக்கார்டும் பண்ணிருக்கிறேன். வாய்ப்பு இருந்தால் திரும்ப நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆடியோவை நீங்க கேட்டுட்டு சொல்லுங்க. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர் வழியாக எங்களுக்கு கொடுத்துக்கிறதான மீட்புக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் யாவருடைய பாவங்களை மன்னித்து, அக்கிரமங்களை மன்னித்து, உமக்குள்ளாக எங்களை ஒப்புரவாக்கி ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் செல்லக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை எங்களை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டிருக்கிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவினாலே நாங்கள் பெற்றிருக்கிற கிருபையினாலே பாவத்தை மேற்கொண்டு ஆண்டவரே உமக்குள்ளாக நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, எங்களை உமக்குள் நிலைத்திருக்கும்படியாக, கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கும்படியாக எங்களை அழைத்திருக்கிறீர். உம்முடைய கற்பனைகளை கைகொண்டு நாங்கள் உமக்குள் நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. இது எங்களுடைய கிரியை அல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்பதை உணர்ந்தவர்களாக, உம்முடைய கிருபையை சார்ந்து கொண்டு நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சகல பாவங்களையும் மேற்கொண்டு ஆண்டவரே தன்னைத்தான் நேசிப்பது போல அயலாளை நேசிக்கக்கூடியதான பாக்கியத்தை எங்கள் யாவருக்கும் தந்தல்லும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒருவேளை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகள் வேத வசனத்திலிருந்து உண்மையை அறிந்து கொண்ட ஆண்டவரே, பரிசுத்தமாக்குதே பலன் என்பதை அறிந்தவர்களாக, ஆவியானவரை சார்ந்து கொண்டு உமக்காக வாழக்கூடியதான வைராக்கியத்தையும் வாஞ்சையும் பலத்தை நீர் தந்தல்லும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் தொடர்ந்து வருகிற வாரங்களிலே தொடர்ந்து வேத வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து கிறிஸ்துக்குள் பலப்பட எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. ஆண்டவர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிரதர். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா பிரதருடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் எண்ணு, அதில் நீங்க செய்தியை அனுப்பி கேட்கலாம். நாளில் இணைந்திருந்த ஒவ்வொருவருக்கும் அடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.